வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாமக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு கிராம சபா கூட்டங்களில் நீர்நிலைகளை பாதுகாக்க தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஜனபஞ்சத்திரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாமக நிர்வாகிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி.எம். பிரகாஷ் தலைமை தாங்கினார். இதில் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் நடைபெறுகிறது. அதில் ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அவைகளை அரசு தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என தீர்மானங்கள் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் அன்றைய தினம் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி வழிகாட்டுதலின்படி சுற்றுச்சூழல், நீர்நிலைகள், வனங்கள் பாதுகாப்பு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் மே 12ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவிருக்கும் சித்திரை முழுநிலவு வன்னியர் பெருவிழா மாநாட்டில் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து குடும்பத்துடன் பெரும் திரளானோர் கலந்து கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகளை மேற்கொள்வது என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், கட்சியின் மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் கரத்தை பலப்படுத்த அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடுவது என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் சு.வை. ரவி, ஒன்றிய செயலாளர் சந்தானம் உள்ளிட்ட பசுமை தாயகம், வன்னியர் சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மார்ச் 22 உலக தண்ணீர் தின நாள். அன்றைய தினம் இப்ப தமிழக அரசு சிறப்பு கிராம சபை கூட்டம் வைக்கிறாங்க. இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் முக்கியமா சொன்ன பெரிய பெரிய ஏரி இஸ்ரோ மூலமா சேட்டலைட் கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட ஏரிகள் எல்லாம் இருக்குது நம்ம தமிழகத்தில். அதையெல்லாம் வரைமுறைப்படுத்தி அரசு வெட்லேண்ட் சதுப்பு நில காடு கீழே கொண்டு வரணும், இவைகள்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க 2017. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் இல்லைன்னா 2018. இப்போ கடைசியாக உச்சநீதிமன்றமும் பசுமை தீர்ப்பாயமெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 மாதத்துக்குள்ள இப்போ வேளச்சேரியில் இருக்குது இல்லைங்களா, பெரிய ஏரி பள்ளிக்கரணை ஏரி கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கரில் இருந்து தான் இன்றைக்கி சுருங்கி 3000 ஏக்கர் இருக்குது. ஸோ இதெல்லாம் குறிப்பாக எடுத்து அங்கே கூட காசா கிராண்டுன்னு ஒருத்தர் பில்டிங்லாம் கட்டிட்டாங்க. அதையும் எதிர்த்து நம்ம பண்ணதுனால அந்த இடம்லாம் இப்போ கையகப்படுத்தப்பட்டு வருது. அதுபோல் நம்ம கிராமங்களில் 2.5 ஏக்கருக்கு மேலே இருக்கிற ஏரிகள் எல்லாம் இந்த சதுப்பு நில வெட்லேண்ட் ஸ்கீம், வாட்டர் ஸ்டோரேஜ் இந்த இதில் கொண்டு வரலாம். அதை நம்ம கிராம சபை கூட்டத்தில் மனுவாக கொடுத்துட்டு அதை அங்கே தீர்மானமாக ஏற்றணும்.